உண்மையை சொல், அதை உறுதியாக சொல், அதை இறுதி வரை சொல், நீதான் வீரன் என்று கற்பித்தவர். மலர் மாலையை வாங்குவதற்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக்கயிற்றை வாங்குவதற்கும் கழுத்தை நீட்டுகிறவன் தான் இந்த நாட்டிற்கு தலைவனாக வர வேண்டும் என்று கற்பித்த விடுதலை வீரர் சுபாஷ் சந்திர போஸினுடைய இதயம் நிறைந்தவராக இருந்தவர். தமிழின மக்கள் போற்றி கொண்டாடுகிற பெருமகன் எங்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன். நமது வாக்கு நம்மை ஆளவா, இல்லை நமது வாக்கு நாமே ஆளவா? என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயா சேது மனோகரன் அவர்களே, அன்பு தம்பி வழக்குரைஞர் இரா பிரபு அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய தளபதி தம்பி துரை முருகன் அவர்களே, மாநில இளைஞர் பாசறையினுடைய அமைப்பாளர் தம்பி துருவன் செல்வமணி அவர்களே, மாவட்ட செயல் வீரர்களின் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய செயல் வீரர் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தம்பி ஐந்து கோயிலான் அவர்களே, விருவம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் ஆர்வீர் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்களே, சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எப்போதும் என் அன்பிற்கினிய அன்பு தென்னரசன் அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய செயலாளர் தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்களே, இன்னும் மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களே, என் அருமை தம்பிகளே, தளபதிகளே, பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற எங்களின் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எனது தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். தமிழர் இன வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு அந்த இன மக்கள் அந்நியமாகிக் கொண்டிருக்கிற காலம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட ஒரு தமிழர் என்கிற தேசிய இனம், இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு பெருத்த இனம், இன்றைக்கு சிறுக சிறுக சிதைத்து அழித்து ஒழிக்கப்பட்டு ஒரு ஓரம் ஒதுங்கி தான் தமிழன் என்கிற உணர்வை இழந்ததால் உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சூழல். இந்த நிலையில் அதே அடிமை இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள்
அடிமை என்றால் நாம் நன்றாகத்தானே வாழ்கிறோம், இவன் ஏன் அடிமை என்று சொல்கிறான் என்று என் பெற்றோர்கள், என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தவர்கள் எண்ணக்கூடு. என்றைக்கு என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம் அடுத்தவனிடத்துக்கு போகிறதோ அன்றே நான் அடிமை. அதுவும் என் தாய்மொழியில் எழுத, படிக்க, பேச முடியாது, என் தாய்மொழியில் வழிபட முடியாது, வழக்காட முடியாது, என் தாய்மொழி பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக இல்லை என்றால் அந்த இனம் உலகத்தில் மிக கீழான கேவலமான அடிமை இனம் என்று அர்த்தம். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற மக்கள் இந்தியாவில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் அந்த மாநிலம் சார்ந்தவன், அந்த நிலம் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன் ஆளுகிறார். ஆனால் என் இனத்தை அவன் எல்லோரும் ஆளுகிறார். தமிழன் மராட்டியனை தலைமையேற்று சென்று விட்டார், கன்னடனை தலைமையேற்றிருக்கிறார், மலையாளியை தலைமையேற்றிருக்கிறார், தெலுங்கரை தலைமையேற்றிருக்கிறார், எல்லோரையும் தலைமையேற்றிருக்கிறார். ஆனால் இதில் எவர் ஒருவனும் தமிழனை தலைமையேற்று நின்னதில்லை. ஏன்? தமிழனே தமிழனை தலைமையேற்று நின்னதில்லை. நமது தென்னரசன் அவர்கள் சொன்னது போல தமிழர் இல்லாத கட்சி இல்லை. ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு கட்சியோ குச்சியோ கொடியோ ஒன்றும் இல்லை. தமிழன் வாழாத நாடு இல்லை. ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு உள்ளங்கையளவு ஒரு நாடு இல்லை. 130 நாடுகளில் பரவி வாழ்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழர். தன்னை ஒரு இனம் என்றே கருதாது. இனம் என்றால் என்ன? சாதிதான் இனம் என்று கருதுகிற ஒரு இழிவான மனநிலை. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனம். அது நாம் வெறும் இனமட்டம் அல்ல, தேசிய இனம். அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருந்தால், கொண்டிருந்தால் அது தேசிய இனம். தமிழீழம், புதுச்சேரி, தமிழ்நாடு என்று பெருத்த அகன்ற நிலப்பரப்புகளை கொண்டிருக்கிற மிக பெருத்த ஒரு தேசிய இனம் தமிழர்கள் தான். நமக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், வேளாண்மை, உடை, உணவு முறை, எல்லாவற்றையும், பாட்டு, இசை, கூத்து, எல்லாவற்றையும் தனக்கே கொண்ட ஒரு மூத்த தேசிய இனம் தமிழ். இந்த இனத்தின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு பரிதவித்து நிற்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறது. இந்த நிலையில் சிதைத்து அழிக்கப்பட்ட அன்னை தமிழ் மொழியின் மீட்சிக்காக, சாதி மதங்களால் பிளந்து விரிந்து நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக, ஓர்மைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமற்றது. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், நடப்பதற்கு சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், இவற்றை பாதுகாப்பது. இந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். தன்னலமற்று இந்த மண்ணின் மக்களையும், மண்ணையும், மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு மாற்று அரசியல். அதனால் தான் இதை மற்றும் ஒரு கட்சி அல்ல, மாற்று அரசியல், புரட்சி என்று சொல்கிறோம். புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல. சீன பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்த மாவோ சொல்கிறார். அது கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதை என்கிறார். தெரிந்தே உங்கள் பிள்ளைகள் பயணிக்கிறோம். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காய்ந்த சருகுகளை போல் குவிந்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்கிறார். அப்படி காய்ந்த சருகுகளாக தமிழ் தேசிய மக்களின் காலுக்கு கீழே குவிந்து கிடக்கிற அந்த சருகுகளை கொளுத்தி போட்ட தீக்குச்சிகள் தம்பி அப்துல் ரவூப், தம்பி முத்துக்குமார், தங்கை செங்கொடி, எண்ணற்ற ஈக மறவர்கள் தங்கள் உடலையே தீக்குச்சியாக கொளுத்தி போட்டார்கள். புரட்சி தீ பற்றி எரிகிறது தமிழர் தேசம் எங்கு. என் அன்பான மக்கள், இங்கே பேசியது தம்பிகள் எல்லாம் உங்களிடத்தில் பல கேள்விகளை வைத்தார்.
தமிழனுக்கென்று என்ன இருக்கிறது? சாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது. அடித்துக் கொண்டு செத்தால் புதைக்க சுடுகாடு இருக்கிறது. வேற ஏதாவது இருக்கிறது என்று சொல்லுங்கள் பாரு. ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இறங்கி வருகிற போது அவன் பேசிய மொழிகளில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது என்று கால்டுவெல் போப் சொல்லுகிறார். அந்த காலம் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் மூலமொழியாக தாய்மொழியாக இருக்கின்ற மொழி நமது தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ். இதை தனது ஆய்வில் நிறுவுகிறார் பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா தேவநேய பாவார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனத்தின் மக்கள். உலகத்திற்கு நாகரிகம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் உயிர் நேயர்கள். மயிலுக்கு குளிர் நடுங்குகிறது என்று ஒரு பாட்டன் பேகன் போர்வை போர்த்தி விடுகிறார். இன்னொரு பாட்டன் முல்லைக்கொடி படர்வதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது, தத்தளிக்கிறது என்று ஒரு குச்சியை உண்டிவிட்டு போகலாம். ஆனால் அவன் ஏறி வந்த தேரையே நிறுத்திவிட்டு போகிறான். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறார். ஆனால் இதில் எதை காட்டுகிறது? எனது இன்ன முன்னோர்களின் உயிர் நேயத்தை காட்டுகிறது. நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர் நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எனது பாட்டன் வள்ளலார் பெருமகன் பாடுகிறார். பயிருக்கு உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றார். ஆனால் நாங்கள் உயிர் வாடி நின்ற போது ஒருவன் கூட எமக்காக வாடவில்லை, ஒரு கண்ணீர் வடிக்கவில்லை, ஒரு கவலை தெரிவிக்கவில்லை. காக்கை குருவி எங்கள் சாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று இன்னொரு பாட்டன் பாரதி பாடுகிறார். எமது மறையோர் மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நன்னெறி காட்டிய பெருமகனார், வள்ளுவ பெருமகனார். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை என் அன்பு மக்களே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று எமது மறையில் போதிக்கிறார். பகுத்துண்டு எல்லா உறவுகளும் உண்டு வாழுங்கள் என்று சொல்லுங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று பாடுகிறார். நாங்கள் உயிர்நேயவாதி. கல்லு மாவிலை கோலமிட்டால் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்காது என்று கருதி அரிசி மாவிலை கோலமிட்டோம். இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு சமூகம். தீபாவளி வருகிறது, இனாம் கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமா, சலுகை கிடைக்குமா, அரிசி இலவசமாக கிடைக்குமா, சர்க்கரை இலவசமாக கிடைக்குமா, கை செலவுக்கு 100 ரூபாய் கிடைக்குமா என்று காத்து கிடக்கிற மானங்கட்ட தினத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய கொடுமை. எனவே இந்த கீழ்நிலையை, இந்த இழிவான நிலையிலிருந்து எமது மக்களை, எமது மண்ணை மீட்பதற்கு, காப்பதற்கு வானத்திலிருந்து எவரும் வரப்போவதில்லை. எனவேதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். தேவர் என்பதும், தேவேந்திரர் என்பதும், நாடார் என்பதும், கோனார் என்பதும், செட்டியார் என்பதும், முதலியார் என்பதும், பிள்ளை என்பதும், உடையார் என்பதும், படையாச்சி என்பதும், பறையர் என்பதும், கவுண்டர் என்பதும் சார்ந்து வாழ்கிற சாதி சமூகங்கள் தானே ஒழிய எனது அடையாளம் அல்ல. இந்து என்பதும், இஸ்லாமியர் என்பதும், கிறிஸ்தவர் என்பதும் இறை வழிபாட்டிற்காக நாங்கள் ஏற்றிருக்கிற மதங்களும் மார்க்கங்களும் தானே ஒழிய அது என் அடையாளம் அல்ல. இந்த மதங்கள் எப்போது வந்தது என்னிடத்தில்? இப்போதுதான். ஆனால் நான் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழன். எனக்குள்ளுதான் இந்த சாதி, இந்த மதம் வந்தது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று எமது புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன் பாடுகிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறார். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்று சொல்றார். சாதிங்கிற உணர்வை ஒழிக்காமல் தமிழ் வாழாது, தமிழர் வாழ முடியாது. நான் தேவர் என்று நினைத்தால் நான் எப்படி தமிழனாவேன்? நான் தேவேந்திரன் என்று இருந்தால் நான் எப்படி தமிழனாவேன்? நான் இந்து என்ற உணர்வு இருந்தால் என்னைக்கு தமிழனாவேன்? நான் கிறிஸ்தவன், இஸ்லாமியன் என்ற உணர்வு இருந்தால் என்றைக்கு தமிழனாவேன்? எனவே என் அன்பிற்குரிய மக்களே, என் பாசத்திற்குரிய இளைய தலைமுறை பிள்ளைகளே, என் தம்பி தங்கைகளே, என்றைக்கு சாதி மத உணர்ச்சி சாகிறதோ அன்றுதான் நான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும்.
ஈழ தேசத்தில் 1,70,000 நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். எந்த நாடு, எந்த ஏடு பதிவு செய்தது? செத்து விழுந்ததில் 200 பேர் பிள்ளைமார், செத்து விழுந்ததில் 100 பேர் முதலியார், செத்து விழுந்ததில் 50 பேர் நாடார்கள் செத்தார்கள், செத்து விழுந்ததில் இந்துக்கள் 500 பேர், செத்து விழுந்ததில் கிறிஸ்தவர்கள் 50 பேர், செத்து விழுந்ததில் இஸ்லாமியர் 50 பேர் என்று எந்த நாடு, எந்த ஏடு பதிவு செய்தது? தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழர்கள் செத்தார்கள் என்றுதான் பதிவு செய்தது. 20 பேர் தெலுங்கு, 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே ஆந்திர காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டானே. 6 பேர் வன்னியர், 6 பேர் பறையர், 3 பேர் நாடார் என்று எவனாவது எழுதினானா? இல்லை, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதான் செய்தி, உலகமெங்கும் செய்தி. இந்த கடலுக்குள் மீன்பிடிக்க போறவன் 840 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு வரை சிறைபிடிக்கப்படுகிறான், சித்திரவதை செய்யப்படுகிறான். தமிழ் மீனவர்கள், தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் செய்தி. இதிலிருந்து நாம் உணர்வது என்ன? நாம் பிணமாக விழுந்தாலும் தமிழன் என்கிற இனமாகத்தான் விழுகிறோம் என்பதை புரிந்துகிறோம். அதான் முக்கியம். இதை உணரல, அதனாலதான் நாம எழல. எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், எப்படி இது வாழும்? ஒரு தேவேந்திரர் எழுந்தால் தேவர் தலையில அமுக்குவார் என்றால் இவன் எப்படி எழுவான்? தேவர் எழும்போது தேவேந்திரர் அழுத்துவார், நாடார் எழுந்தார் இவர் 2 பேரும் அழுத்துவார், இவர் 3 பேர் என்பது கோனார் அழுத்துவார், கோனார் என்பது உடையார் அழுத்துவார். எவன் எழுவான்? எப்படி எழுச்சி ஒரு தேசிய இனம்? அதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த உளவியல் நோயிலிருந்து நாம் முதலில் விடுதலை அடைகிறோம். தமிழன் என்பவன் தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போனவன். வெள்ளக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான், எங்காடு இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறான். இது ஒரு பழமொழியா? உன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம் அதான் உன்னை தோக்கடிச்சது. நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, அதோட பூரியும் சப்பாத்தியும் உயர்ந்ததுன்னு போன தோத்து போன. உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய நீ கோதுமையும் பூரியும் சப்பாத்தியும் செய்யற கோதுமை உன்னிடத்துல விளையாது, அது அடுத்தவன் தேசத்துல விளையுது, அங்கிருந்து வரணும். நீ வயிற்று பசியோட வாயை கழுவிட்டு நிக்கிற, உன் பொருளாதாரம் அங்க போயிருச்சு. அதான் பிரச்சனை. எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத நொங்கையும் இளநீரையும் தெருள போட்டுட்டு நீ அமெரிக்க தேசத்தின் கோக்கையும் கட்சியும் நீ குடிச்சு கிடக்கிற. நாசமா போன, நாசமா போன. கொக்கோ கோலா நீ வீட்டுக்கு போய் ஒரு போத்தலை வாங்கிட்டு போய் கழிவறையில கொட்டு, எப்படி பழிச்சுன்னு கழுவுறாங்க, கழுவுதுன்னு பாருங்க. கழிவறையே பழிச்சுனா குடல் எப்படி ஆகும்னு நான் சொல்லி அவனுக்கு தெரியணும். அப்போ நீ உன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது நீ எண்ணினாய், அந்த தாழ்வு மனப்பான்மை உன்னை தாழ்த்தியது. இனிமேலாவது நான் நிமிரணும், நான் உலகத்தில் தலை சிறந்த தேசிய இனத்தின் மகன் என்கிற திமிர், என்கிற பெருமிதம் ஒவ்வொரு மாணவ தமிழ் பிள்ளைக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். உன்னை போல அறிவார்ந்த சமூகம், உன்னை போல அன்பு கொண்டு உலகத்தை நேசித்த ஒரு இனம் உலக வரலாற்றில் சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். சீனன் சொன்னா என் மொழி தெரியாதவன் ஊமைதான், அரேபியன் சொன்னா என் மொழி தெரியாதவன் பிசாசுதான், ஆங்கிலேயன் சொன்னா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் தான். இந்த காலகட்டத்தில் தான் நமது பாட்டன் பாடினான், யாதும் ஊரே யாவரும் கேலி என்று பாடும், தீதும் நன்றும் பிரகரவாரா என்றார். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று பாடினான். ஆனா கடைசி என்ன ஆயிடுச்சு? அன்பு கொண்டு நின்ற இனத்தின் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேலி, இந்த உலகம் முழுதும் எனது, அதில் வாழ்கிற எல்லாரும் எனது உறவினர்கள், எனது சொந்தங்கள் என்று நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் ஊர் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றில்லாமல் உதைபடும் போது அடிபடும் போது கண்ணீரை துடைக்க காயத்திற்கு மருந்திட ஒருவனும் இல்லாமல் நிற்கிற கேவல நிலை. இப்படி எவனாவது வாழ்க்கை நேசித்து நின்னது? எந்த மதம், எந்த வேதம் சொல்லுது? எல்லா வேதம் என்ன போதிக்குது? உனக்கு என்ன போதிக்குது? எல்லா வேதங்களும் என்னை அப்படியே நம்பு, என்னை முழுமையாக விசுவசி, என்னை சந்தேகிக்காதே என்று சொல்லு. எல்லா வேதமும் சொல்லுது. படிச்சு பார்த்து நான் என்ன சொல்லணும் அப்படியே கேளுங்க. உலகத்துல ஒரே ஒரு வேதம் உன்னுடைய மறைதான் சொல்லுது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லு. அதான் அறிவு. எவ்வளவு தலை சிறந்தவன் நீ, எவ்வளவு
எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர். இன்னைக்கு தானே கப்பல் உலகத்துல செய்யறான். அன்னைக்கு மரப்பலகையில செஞ்ச கப்பல்ல பலாயிரக்கணக்கான யானை ஏற்றி கொண்டு போய் சண்டையை போட்டு உலகம் போறாள் இருக்கா. உன் பாட்டை என் பாட்டேன், ஏன் உனக்கு இந்த பெருமை இல்ல? இல்ல, தமிழன் இன பெருமை கொள்ளல, அதனால இன உணர்வு கொள்ளல. ரொம்ப முக்கியம். தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது. தமிழனுக்கு சாதி பற்று மதப்பற்று தான். சாதி பெருமை மத பெருமை தான். நாங்களாம் யார் தெரியுமாடா அப்படின்னு மீசை முறுக்கிட்டு போயிட்டு கருணாநிதி காலர்கள் வந்து 2 சீட்டு, ஜெயலலிதா காலர்கள் வந்து 3 சீட்டு. இந்த மானங்கட்ட நிலையை போக்கணும். நாட்டை எவன்கிட்ட கொடுத்துட்டு நீ 4-3 சீட்டை கட்டு நின்றுட்டு இருக்கிற. கோட்டையை வந்தவன் போனவன்கிட்ட கொடுத்துட்டு கோட்டை கட்டு பேரணி நடத்திட்டு இருக்க. கேவலமா இல்ல? இது உன்னாடு. உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு இருக்கு இந்த தேசத்தில்? இது உனது நிலம், உனது வளம். எல்லாவற்றையும் பூரா சுரண்டி கொண்டு போகும்போது நீ ஏன் பட்டி கிடக்கணும்? நீ ஏன் பசித்து கிடக்கணும்? இது ரொம்ப முக்கியம். இக்கட்டான காலகட்டம். ஏறக்குறைய நமது இனத்தை அழிச்சுட்டார். மொழி இல்லைன்னா இனம் அழிஞ்சிடும். இது உலக வரலாற்று உண்மை. மொழி இல்லைன்னா இனம் இல்லை, இதான் உண்மை. ஒரு நாட்டை அழிக்கணுமா, ஒரு இனத்தை அழிக்கும் நாட்டை அழிக்கணுமா, யானைப்பட குதிரைப்பட கொண்டுட்டு வர வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. முதலில் அவன் மொழி அழிக்கணும். மொழி அழிச்சுட்டா அவன் பண்பாடு கலை இலக்கியம் செத்து போகும். அந்நாடு தானா அழிஞ்சிடும். அழிஞ்சிருச்சு ஏறக்குறைய. என்ன இருக்கு? கேரளா அப்படின்னா பாரு, கேரளான்னு பாரு, கேரளாவுக்கு போய் பாரு. கேரளானா ஒரு படகு வீடு, ஒரு யானை, ஒரு சண்டை மேளம், ஒரு களரி விளையாட்டு, அடையாளங்களை வச்சிருக்கான். வேற யாரும் இல்ல, நம்ம சேரப்பாட்டனின் பிள்ளைகள் தான் மலையாளிகள் வச்சிருக்கான். உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு உனக்கு? எங்க உன் ஜல்லிக்கட்டு? நீ மாடு அடக்குனா அவனுக்கு என்ன புடுக்குது? அவனுக்கு என்ன வலிக்குது? மாடு கஷ்டப்படுதான். டேய், ஏறி பாயிரம் நான் குத்துப்பட்டு சாயிரம் நான் பேசாம இருக்கேன். குத்துற மாடு சும்மா இருக்கு. உனக்கு என்னடா வேடிக்கை பார்க்கறவனுக்கு? உனக்கு என்ன? உனக்கு என்ன வலிக்குது? மாடு கஷ்டப்படுது. அப்ப இந்திய ராணுவத்துல குதிரை எல்லாம் ஓடுது அந்த பனிக்காடுகள்லயும் அந்த காஷ்மீர்லயும் அங்க இங்கேயும் மலங்காடுகள் ஓடுது. சிரிச்சுக்கிட்டே ஓடுதா? ஓடுதாடா? அதெல்லாம் எடுத்துருவீங்களா? பாலைவனத்துல பயணம் போறதுக்கு ஒட்டகத்தை பயன்படுத்த, ஒட்டகத்தை என் வேலை ஏறி போற, ஒட்டகம் கஷ்டப்படுது, விட்டுருவியா? எல்லாருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கூட பறந்து பறந்து போயிட்டு வருவான். பைத்தியக்கார பயில கேரளாவில் யானை பந்தயம் விடுறான், அதை வேடிக்கை பார்த்துருக்கான். காடுகள் இருக்க யானையெல்லாம் இறங்கி வந்து நான் கோயில் வாசல் நின்று மண்டையாட்டி பிச்சை எடுக்கிறேன்னு வேண்டிட்டு வருதா? அது வதை இல்லையா? அது வதை இல்லையா? ஏன் வதைக்கணும்? ஏன் மாட கொல்லணும்? ஏன் இந்த மாட்டு ஜல்லிக்கட்டை தடுக்கணும்? ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிற வரை சேனா ஊசிக்கு மதிப்பு இருக்காது. சேனா ஊசி அவன்கிட்ட இருக்கு. அப்ப காளைகளை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? காளைகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டணும். அப்ப எப்படி பண்ணணும்? மாடு வதப்படுது, ஜல்லிக்கட்டு காளைகள் கஷ்டப்படுது. கஷ்டப்படுதுன்னு என்ன பண்ணிட்டான்? புறத்தை அடிமாட ஏற்றி விட்டியே. எப்படி இருக்கு? இது ஒரு நாடு, அதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மாட்டிறைச்சி திங்காதேங்கிறான். மாடை கொல்லாத பாவம், மனுஷனை கொள்ளு தர்மங்கிறான். இது ஒரு நாடு. கர்மம் பிடிச்சு மாட்டுக்கறி திங்காதீங்கிற இவங்க நாங்க தண்ணி வராம நெல் விளையாம பொண்ணு விளையிற பூமியை தரிசா போட்டுட்டு பாம்பு கறி, எலிக்கறி, நண்டு கறி, நத்தடிங்க போது நக்கிட்டாடா நீங்க. அப்ப எங்கடா போனீங்க? நீங்க எங்க போன? அப்ப எங்க போன நீ? அன்னைக்கு என்னோட நீ வந்து நின்றுக்கணும்ல. கொடுமை. உலகத்துக்கு பல லட்சக்கணக்கான டன் மாட்டுக்கறியில ட்ரெடிஷன் மீட்னு ஏற்றி அனுப்பிட்டு சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறி தான் அடிச்சு கொண்டு கிடக்கிறான். பைத்தியக்காரன். இதுவா பிரச்சனை? நாட்டில் இதுவா பிரச்சனை? 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம படுக்க போறாங்கறாயா? 40 கோடி மக்கள். என்ன வளமையா அந்த நாட்டில் இல்ல? வெங்காய விலை வச்சு தர முடியல. பாலைவன பூமியிலிருந்து எகிப்துல இருந்து இறக்குமதி செய்கிற பருப்புக்கு அல்லாட ஓடிட்டு அந்த பருப்புக்கு தீவாரிக்கு வட விட கொடுத்தீங்க. ஒரு எந்த பையனும் என்ன நாடு, என்ன தேசம்? எல்லா வளங்களும் இருந்து படப்பெரிய மானுட செல்வங்கள் இருந்து உழைக்க துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இருந்து பிச்சை எடுக்கிறாய் என் நாடு. காரணம் மண்ணை மக்களை நேசிக்கிற தூய தலைவர் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. பெருந்தலைவர் காமராஜர் அந்த நாட்டின் முதலமைச்சர் நாகர்கோயில்ல, கன்னியாகுமரியில, சிற்றாறுல அணை கட்ட போறார்.
500 முதலாளிகள் வராங்க, ரப்பர் தோட்ட முதலாளிகள். ஐயா அந்த அணை கட்டுகிற திட்டத்தை கைவிடுங்க. ஏன்னு அணை கட்டினா ரப்பர் தோட்டம்லாம் பாதிக்கப்பட்டுருவீங்க, நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம், அதனால அணை கட்டுற திட்டத்தை விட்டுருங்க அப்படின்னு. அப்படிங்களா? ஜனங்க கிட்ட கேட்டுவாங்க. சோறுக்கு பதிலாக ரப்பரை திம்பாங்கன்னா அணை கட்டுறதை விட்டுறோம். போயிட்டாங்க. 4-5 பேர் வர்றாங்க. ஐயா இந்த சுடுகாட்டுக்கு பாதை இல்லைங்கய்யா. வாழ்றவனுக்கே வழி இல்லைன்னு போராடிட்டு இருக்கேன், நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிற்கிறியே. சரி இது அதையும் தான் சரி பண்ணணும், ஒவ்வொன்றா தான் செய்யணும். நீ பாலுக்கு சக்கரை கேட்குற, அவன் கூழுக்கு உப்பு கேட்கிறான், முதல்ல எதை கொடுக்க? இப்படி இருந்த தலைவன் இருந்தா அவங்க காலத்துல ஊழல்னா என்னன்னு கேட்கல, லஞ்சம்னா என்னன்னு கேட்கல. கல்வியும் மருத்துவமும் அரசாங்கத்திடம் இருந்துச்சு. பல அணைக்கட்டு, பல பாதைகள், பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துதான் வந்தான். தனக்கு கிடைக்காத கல்வி வருங்கால தலைமுறை பிள்ளைக்கு கிடைக்கட்டும் ஓடி ஓடி படிக்கிறார். இன்னைக்கு தெருவுக்கு 2 சாராய கடை திறந்து எங்களை குடிக்க வச்சான். 44 ஆண்டுகளா குடிக்கிறோம். 44 ஆண்டுகளா நினைச்சு பாருங்க. கேட்டா இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டா அரச நிர்வாகத்துக்கு காசு வராது, அதை வச்சுதான் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அன்னைக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டாந்தாரு. இந்த சாராய கடையை திறந்து அதில் வித்த காசு வச்சு தான் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாரா? இல்லையே. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறான். கள்ளச்சாராயம் வந்துரும், கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக எதுன்னா நாட்டில் அங்கங்க கற்பழிப்பு நடக்குது, விபச்சாரத்தை திறந்து விடுவியா? இதுக்கு பதில் வச்சிருக்கியா? என்ன இருக்கு? எங்க இருக்கு? ஐயா பல சாராய ஆலைகள் வச்சிருக்காங்க. கலைஞர் ஐயா, அம்மா ஒரு மிடாசு, பெரிய மிடாசு வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் சாராயம் காய்ச்சி ஊத்தி விற்கிறாங்க. இது எனது மக்களுக்கு தெரியணும்ல. சாராயம் காய்ச்சல் யார் நினைக்கிற தனி முதலாளியா இல்ல. அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கே ஆலை இருக்குது மிடாசுன்னு. ஐயா கலைஞருக்கே ஆலை இருக்குது. இந்த டாஸ்மார்க்ல விற்கிற காசு அரசாங்கத்துக்குங்கிறாங்க. அந்த ஆலையில இருந்து டாஸ்மார்க் ஊத்துற சாராய காசு யாருக்கு போகுது? யாரு கேட்டா இந்த நாட்டுல? அதை பத்தி என்ன கவலை இருக்குது? ஐயா கலைஞர் எது கொண்டு வந்தாலும் எழுத்து செய்வாங்க. அம்மையார் ஜெயலலிதா, நீ அண்ணா நூலகம் திறந்தா நான் மூடிடுவேன், நீ புதுசா சட்டமன்ற கட்டணத்தை கட்டினா மூடிடுவேன், அது மருத்துவமனை ஆக்கிடுவேன். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கடையில சரக்கு எடுக்கிறீங்க, ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் உங்க கடையில சரக்கு எடுக்கிறாரு. அது எப்படி? கொள்ளையில மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம போட்டா வச்சுக்கிறீங்களா? இங்க ஆள் மாறுதே ஒழிய ஆட்சி மாறுவதில்லை. ஒண்ணு மாறுதில்லை. அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் கொள்ளை, இங்கேயும் கொள்ளை. இங்க எல்லா இடத்துலயும் அதேதான். அங்க வேட்டி, இங்க சேலை, அம்படுத்த. ஒரு மாற்றம் இல்லை. ஐயாவால நடக்க முடியல, அம்மாவாலையும் நடக்க முடியல. அவங்க உட்கார்ந்தான் பேசுவாங்க, உட்கார்ந்தான் பேசுவாங்க. ஒரு மாற்றம். எனவேதான் என் அன்பு மக்களை, ஆட்சி மாற்றங்களால் பயனில்லை, அடிப்படை அரசியல் மாற்றங்களால் தான் இதை மாற்றி அமைக்க முடியும். என்னடா மாற்றுவா சீமா? என்னடா மாற்றுவது? எல்லாத்தையும் மாத்தி, எல்லாத்தையும் எந்த ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தையும் மூட மாட்டேன், அப்படியே வச்சுக்கணும். அதற்கு இணையா பலாயிரக்கணக்கான தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்துருவேன். மொட்டு மொட்டு அரும்பு மலர், அரும்பு மொட்டு மலர் பிஞ்சு காய் கனி என்று வகுப்புகளை தொடங்கி இருக்கு. உலகத்தரத்துக்கு ஆங்கிலத்தை படிப்பிருப்பேன். உலகத்தின் எல்லா மொழிகளையும் விருப்ப மொழி. பிரெஞ்சு படிப்போம், உருது படிப்போம், ஜெர்மன் படிப்போம், லத்தீன் படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், ஹிந்தி கூட படிப்போம், சமஸ்கிருதம் படிப்போம். ஏன் எப்படி இவ்வளவு காலம் எங்களை மந்திரம் சொல்லி ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆங்கிலம் உலகத்தரத்துக்கு படிப்போம். கலை, இலக்கியம், விளையாட்டு எல்லாத்திலையும் எங்க பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளா வளர்த்து எடுப்போம். சிறந்த பிள்ளைகளா வளர்த்து எடுப்போம். ஒரு பையன் வெளியில பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வர முடியாது. ஒன்னு சிறந்த விளையாட்டு வீரனா இருப்பான், இல்ல சிறந்த பாடகனா இருப்பான், சிறந்த நடன கலைஞனா இருப்பான், சிறந்த நீளம் தாண்டவனா இருப்பான், உயரம் தாண்டவனா இருப்பான், குண்டெறிதல இருப்பான், வட்டெறிதல சிறந்தவனா இருப்பான். எந்த வழியிலையும் எங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாக செதுக்கி வெளியில் கொண்டு ₹1 கிடையாது. ₹1 பூரா இலவசம், கல்வி இலவசம். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி. தொடக்கப்பள்ளியிலிருந்து ஆய்வு கல்வி வரை தாய்மொழி தமிழ்ல
ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அமெரிக்காவில் வேலை, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு இங்கிலாந்துல வேலை, இந்தி படிக்கிறவனுக்கு வட இந்தியாவில் வேலை. ஓடிப்போ, வெளியில போ, தாராளமா படி. ஐயா பாஸ்போர்ட் உடனே பிடி, கை செலவு காசு விடுந்தாப்பா, போ அமெரிக்காவில் வேலை பாய் ராசா போ. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இதை நான் கத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா ஐயா உம்மன் சாண்டி அறிவிச்சிட்டாரு, மலையாளம் படிச்சா தான் இங்க வேலைன்ட்டு. அதனால நான் தனி மனிதன் சொல்றேன், தள்ளி விட்டுற முடியாது. இது கட்டாயம் நடக்கும், செய்வோம். அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் பணியாற்ற பேராசிரியர் பெருமக்கள், அவர்கள் பிள்ளைகள் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். முதலமைச்சருக்கு காய்ச்சல், அரசு மருத்துவமனைக்கு தான் போய் போகணும். அமைச்சருக்கு தலைவலி, அங்கதான் போகணும். அவருக்கு வயிற்று வலி, நீங்களும் அங்கதான் போகணும். அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பெருமக்கள், நீங்களும் அங்கதான் மருத்துவம் செய்து கொள்ளணும். உலக தரத்துக்கு உயர்த்துவோம். ஏழைகளின் வயிறை உயிரை பாம்பு எலி வயிறு அறுத்து பழகிறது மாதிரி நீ பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உயர்ந்த மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை என் தேசத்து மக்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோர்களுக்கு இலவசம். போட்டிடா, சண்டை. தனி முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும், தமிழர் அரசாங்கத்துக்கும் சண்டை. கல்வியை மருத்துவத்தை என்னை விட சிறப்பா என் நாட்டு மக்களுக்கு நீ கொடுத்துட முடியும்னா இந்த அரசு எதுக்குடா? அரசு எதுக்கு? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற வலிமை மிக்க அரசாங்கத்தை விட ஒரு தனி முதலாளி தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் கொடுத்து விடுவான்னா இந்த அரசு தற்கொலை கொண்டு செய்து சாகலாம். இந்த காலத்துக்கு அப்புறம் இந்த அமைப்பு, அப்புறம் இந்த சிஸ்டம், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், இத்தனை அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் இருக்குது. இவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ், இவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் கல்வியை தன் மக்களுக்கு மருத்துவத்தையும் கொடுக்க முடியாதா? கொடுக்கிறோம். இந்த ரேஷன் கடை 1000 1500 அட்டைக்கு எங்க பிள்ளை எங்க அம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்து என்கிட்ட பஞ்சாயத்து, நானே ஒரு பரதேசி பையன், என்கிட்ட வந்து ஏப்பா அந்த கவுன்சிலர் பையன் 100 ரேஷன் கடை வச்சிருக்கான்ப்பா, என்னமா பண்றான்னு மொத்த சக்கரையும் மண்ணனையும் வாங்கிக்கிறான்ப்பா. ஒன்னோட அங்க நாங்க வாங்க போனப்ப அந்த கடையில வேலை செய்யறவன் வெறுமையோட உட்காந்து நெஞ்ச காட்டிட்டு வந்துருக்கான்ப்பா. பொம்பளை நாங்க எப்படிப்பா போக முடியும்? கொஞ்ச நாள் இருந்தா நாற்காலியோட சேர்த்து வச்சு மிதிச்சிடறான் அப்படின்னு பேசாத அள்ளிட்டு போறேன். ஏதோ அது ஒண்ணும் இல்லாம அந்த மண்ணெண்ணையில அடுப்பரிச்சுக்கிட்டு அந்த விளக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கிறது. கடையெல்லாம் மின்சாரம் தர முடியுதா? மின்சாரம் இல்லாம எந்த இயக்கமும் இல்ல தேசத்துல, தெரியுது. ஆனால் தன் தேசத்தின் மக்களுக்கு இவ்வளவு தேவையான மின்சாரத்தை தடையில்லாம கொடுக்கணும்னு துப்பு. இதுவரைக்கும் இந்த நாட்டில் 69 ஆண்டு கால சுதந்திர இந்தியா எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாட்டுல 2 உற்பத்தியாளர் தான் வசதியா வாழ்வாங்க. ஒண்ணு கொசுவத்தி உற்பத்தி செய்யறவன், இன்னொன்னு மெழுகுவத்தி உற்பத்தி செய்யறவன். இந்த 2 முதலாளிக்கு தான் கடை இல்லாம விற்பனை போயிட்டு. அப்புறம் எங்க போய் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? யாருக்கு செய்வார்? ஒரு 20-200 அட்டைக்கு ஒரு ரேஷன் கடை வைக்க முடியாதா? தெருவுக்கு 4 டாஸ்மாக் கடை இருக்கு குடிக்கிறதுக்கு. மக்கள் வசதிக்காக 200 அட்டைக்கு ஒரு ரேஷன் அட்டை. சனி ஞாயிறு வாரம் 2 நாள் தான் போடுவோம். காலையில 8 மணிக்கு வந்தா 9 மணிக்கு வந்தா 11 மணிக்கு மூடிட்டு போயிடலாம். இவங்களுக்கு வேற சிறப்பு பணி, இவங்க ஏற்கனவே பணி செய்யறவர்களுக்கு கூடுதல் பணி, அவ்வளவுதானே. ஒரு நாள் முழுக்க எங்க பிள்ளைய போய் நின்றுட்டு இருந்த மண்ணன்னைக்கு எல்லாத்திலையுமே மாற்றம். மின் இணைப்பு, மின் கட்டணம்லாம் வாங்க வர்றவரே அந்த அவரே கட்டணத்துக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவார். நீங்க போய் வரிசையில் நின்று கட்ட வேண்டியதில்லை. மாற்றம். இங்க போய் பிள்ளைய எப்ப அந்த மின் கட்டணம் 8500 அவருக்கு போய் கட்டிட்டு வந்துருங்க வேணாம். முதல் நாள் வந்து நீ பார்க்கும்போது மீட்டர் ரீடிங் எடுக்கிற பார்க்குற எவ்வளோ ஓடி இருக்குன்னு 8500 அம்மா எழுதி கொடுத்துரு. அந்த அம்மா சொல்லும் வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு வாங்க. வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு வா. எல்லாமே மக்களின் வசதிக்கு. அதுக்கு பேர் என்ன? அதிகாரம் மக்களுக்கானது. இதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களின் ஆட்சி. தானே மக்களின் ஆட்சி. அறிவார்ந்த மக்கள் கூடியிருக்கிறீங்க. 40,000 கோடி போக்குவரத்துல கடன்கிறாங்க. 40,000 கோடி திடீர்னு விலையேற்றிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா. இது எப்படி? ஏன்னா அது ஒன்றும் நிர்வாகத்தை இது பண்ண முடியல. 40,000 கோடி நஷ்டமாயிடுச்சு, இழப்பாயிடுச்சு. படித்த பிள்ளைங்க, என் அன்பிற்கு நீங்க பெற்றோர்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அது 400 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? அது 4000 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? அது 14,000 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? அது 40,000 கோடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மாறி மாறி இது 2 பேரும் ஆண்டவங்க தானே இதுக்கு பொறுப்பு. 40,000 கோடி எப்படி இழப்பாச்சு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம்.
எந்த தனியார் பேருந்தாவது நட்டத்துல ஓடுதா? ஒவ்வொரு தனியார் முதலாளியும் புதுசா புது வழித்தடங்களுக்கு போட்டி போட்டு கொண்டு வரானே. அங்க அரசு பேருந்தெல்லாம் எங்கேயாவது காலியா ஓடுறது நீங்க பாத்திருக்கீங்களா? படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு ஓடுறாங்க. அதுலயே அங்கங்க ஓட்டை போட்டு விட்டுலாம். ஒரு பொம்பளை பிள்ளைலாம் கேரளாவுக்கு போன இடத்துல பின்னாடி சக்கரத்துக்கு பின்னாடி ஓட்டை இருந்து விழுந்து பழச்சிக்கிடுச்சு. முன்னாடி விழுந்தா முடிஞ்சிருச்சு கதை. எந்த அளவுக்கு இந்த பேருந்தில் இருக்கிற ஓட்டை போல நாடு ஓட்டையா இருக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். 40,000 கோடி இழப்பு. எப்படி நட்சத்திர போகுது? எப்படி போகுது? எல்லா பேருந்தும் நிறைஞ்சு போகுது. படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு போறான், இடிச்சு பிடிச்சிக்கிட்டு போறான். அப்புறம் எப்படி நட்டத்துல வருது? அப்ப யார் திருடுறா? யார் எடுக்கிறா? யார் சுரண்டா? தலை சுத்தும். ஒன்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் ஊழல், எல்லாம் கொள்ளை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை சுடுகாட்டுக்கு போய் உணத்தை எரிச்சிட்டு நீ சாம்பலை வாங்கி கடல்ல கரைக்கிற வரைக்கும் காசு. ஒருத்தர்லாம் அப்பாவுடைய சாம்பலை கொண்டு கரைன்னு ஒருத்தன் கொடுத்துட்டுறாரு. 3000 ரூபாய் கொடுங்க, நல்லா கரைச்சி விட்டுருவோம். நீ கரைக்க வேணாம், கொடுங்க சம்பாதிக்கிட்டு. எல்லாமே காசு. உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு அம்மா என்கிட்ட சொல்றா, என்னோட அலுவலகத்துக்கு வந்து, கட்சி அலுவலகத்துக்கு வந்து, தம்பி சாலையில ஒருத்தன்ட்ட வழி கேட்டேன்ப்பா. ஏப்பா இந்த அட்ரஸ், இந்த முகவரிக்கு எங்கிட்டு போகணும்னு சொல்லுப்பா. சொல்லிட்டு என்ன ஒண்ணு கொடுக்காம போற, ஏதாவது கொடுத்துட்டு போ. சாலையில் வழி சொல்வதற்கு காசு எதிர்பார்க்கிற நிலைமைக்கு நம்ம மக்களை தள்ளிட்டோம். இந்த ஆட்சியாளர்கள் செய்த கொடுமையில மிகப்பெரிய கொடுமை தெரியுமா அன்பு மக்களே? என் மக்கள்கிட்ட இருந்த உண்மையின் நேர்மையின் கொன்னதுதான். அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த சத்தியத்தையும் கூட செஞ்சுட்டான். ஐயா திருடுறாரம்மா, ஐயா கலைஞர் ரொம்ப கொள்ளையடிக்கிறாரு, ஊழல் செய்யறாருன்னு சொல்லுங்க. யாரப்பா திருடல? இந்த அம்மா லட்சமா கொள்ளையடிக்கிறாங்களம்மா சொல்லி பாருங்க. அவர் மட்டும் யோக்கியமாப்பா, யாரப்பா திருடல? சகித்து சகித்து எனது மக்கள் அடிமை. இந்த நிலையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த ஏமாற்றத்தை ஒழித்து எப்படியாவது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற துடிப்போடும் தவிப்போடும் இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு வரும். நீங்க நினைச்சு பாருங்க, என்ன இருக்குது உனக்கு? வேளாண்மை செய்ய முடியாது, நீர்வளம் இல்லை, நிலங்களும் இல்லை, எங்கு பார்த்தாலும் சீமக்கரு வேலை மரம். ஐயா ஸ்டாலின் வந்து புதுசா இப்ப ஆய்வுக்கு வர்றாரு. ஆய்வு இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க? அதை எப்படி பேசுறாரு? அவர்கள் ஓய்வுக்கு போய்விட்டார்கள், நான் ஆய்வுக்கு வந்திருக்கிறேன். அது எதுகை மோனையா பேசுறாரு. ஆய்வுனா என்ன ஆய்வு? இந்த ஆற்று மணல் உங்க 2 பேர் ஆட்சி காலங்களில் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எங்க ஆறுகள் எப்படி நாசமாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணுங்க. எத்தனை ஏரிகள் எத்தனை ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடு கட்டப்பட்டிருக்குதுன்னு ஒரு ஆய்வு செய்யுங்க. எவ்வளவு குளங்கள் மூடப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. கல்குவாரிங்கிற பேர்ல எமது மலைகள் எப்படி உடைச்சி ஏற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு வளங்களை நீங்க கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க உங்க ஆட்சி காலங்கள்ல. அதையெல்லாம் ஒரு ஆய்வு செய்யுங்க. ஒரு ஆய்வு செய்யுங்களேன். நாங்க தாமிரபரணி ஆற்றுல மண்ணல கூட போராடிட்டு இருக்கோம். அந்த வழியில வந்தவங்க, அந்த வழியில வந்து ஒரு தடவை அதை எட்டி பார்த்திருக்கலாமே, எட்டி பார்த்திருக்கலாமே. இவர்கள் கனவு, இவர்கள் நோக்கம் தமிழர்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்பதுதான். உங்கள் பிள்ளைகள் எங்கள் லட்சியம் தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளும். உலகத்தில் எல்லா மொழிகளை பேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு எமது மக்கள் வாழணுங்கிற கனவுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு. கேரளாவில் ஆற்று மணலை அள்ள முடியாது, கர்நாடகாவில் அள்ள முடியாது, ஆந்திராவில் அள்ள முடியாது, தடை விதித்திருக்கிறார். ஆனால் இங்கே அள்ளுவார்கள். நீங்கள் போய் தடுக்க போனால் தடியடி நடத்தி சிறைப்படுத்துவார்கள். மக்கள் தவறு செய்தால் அரசு கண்டிக்கும். அரசை தவறு செய்யும் போது என்ன செய்வது? மக்கள் போராடுகிறோம். நாங்கள் எத்தனையோ மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறோம். அரசு கண்டுகொள்வதில்லை. போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்பதில்லை. அப்போதுதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். இழந்துவிட்ட உரிமைகளை யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு பெற முடியாது. அதை பெற முடியாது.
அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட தமிழ் சமூக மக்கள் இனி போராடித்தான் அதை வென்றாக வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்தான் சொல்கிறார், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். எல்லாவற்றுக்குமான விடிவு அதிகாரம் மட்டும்தான். அதனால அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் எமது அதிகாரம் எமது மக்களுக்கானது. இந்த முடிவில் தான் உங்கள் பிள்ளைகள் தூய ஆட்சியை, இந்த தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர். பணம் வைத்திருப்பவன் தான் அரசாள முடியும், அதிகாரத்தை கொண்டு செல்ல அதிகாரத்திற்கு செல்ல முடியும், அவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றுவது. பணநாயகத்தை ஒழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்தோடு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பிய ஐயா கன்சிராம் அவர்கள் முன்வைத்த முழக்கம், நமது வாக்கு நம்மையாளவா, நமது வாக்கு இனி நாமையாளவா என்கிற முழக்கம். அறிவார்ந்த எனது மக்கள், மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட எனது தமிழ் சொந்தங்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன், 20 பேர் ஆந்திரா காட்டுக்குள் கொண்டதற்கு இந்த நிலத்தில் நடந்த எதிர்வினை என்ன? ஒரு கண்டிப்பு, ஒரு கடுஞ்சொல். தமிழருக்கென்று ஒரு அரசு அதிகாரம் இருப்பது தெரிந்திருந்தால் ஐயா சந்திரபாபு நாயுடு அந்த 20 பேரை சுட்டுக்கொள் என்று சொல்லியிருப்பாரா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையே. அந்த காட்டுக்குள்ள 2 யானையே, ஒரு 2 புலியே, ஒரு 2-4 கொக்க, ஒரு மயிலை சுட்டு போட்டிருக்க முடியுமா? ஆனால் 20 தமிழனை கொண்டு போட்டு எந்த பின்விளையும் இல்லாத அமைதியா இருக்க காரணம் என்ன? இந்த அதிகாரம் எனக்கானது. அவனுக்கு நல்லா தெரியும். அதான் இருக்கிற சிக்கு. எத்தனை நாளைக்கு நீ கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கச்சத்தீவை மீட்போம் தேர்தல் அறிக்கையை கேட்டு பட்டோமா படுத்து கிடப்ப. கச்சத்தீவை எப்படியா மீட்கிறது? இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பேன்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படையை, ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில் இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியை ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க சின்ன பையன் கோழி குண்டடிச்சு திற பையன் நினைச்சிட்டு இருக்கான். பாதுகிட்டே என்னென்ன விளையாட்டு காட்டுறேன்னு பாரு. இந்த மாதிரி ஒரு காட்டான நீ இப்பதான் சந்திக்கிற பாரு. நீ இப்படி ஒரு எதிரியை இன்னைக்கு தான் களத்திலே சந்திக்கிற. நீ சாதாரண ஆள் நினைச்சுக்காத, நீ மொத்த கனவோடு நிக்கிற ஒத்த ஆள் நினைக்காத. பல கோடி தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் கலந்து எழுந்திருக்கிறான். 1000 ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் அடிமை தலையெடுத்து விடுதலை என்கிற உன்னத அந்த நிலை அடையிருந்து துடிச்சுட்டு நிற்கிறார். நீ சாதாரணமா என்னை கேள்வி இருக்காத. ஒரே தீர்மானம், கச்சத்தீவை திருப்பி எடும்பேன். பேச்சுவார்த்தை நான் எங்கே வர மாட்டேன், எங்கேதான் வரணும். திருப்பி எடு முடியாது, என்னை பிரிச்சு விடுங்க. பிரிவினைவாதிங்க யாரை கட்டுக் கொடுத்த? யாரை கட்டுக் கொடுத்த? யாருடைய அப்பமுடி சொத்து? என் தாத்தன் சொத்துரா, என் பரம்பரை சொத்து. நீ மன்னர் மானிய ஒழிப்புல என் பாட்டன் சேதுபதிக்கிட்டு இருந்த அந்த நிலத்தை எடுத்து யாரையும் கேட்காம ஒற்றை மனுஷி அம்மையா இந்திரா காந்தி எடுத்து கொடுத்தது. இந்த தமிழ் தேசிய மக்களுக்கு அந்த அம்மா செஞ்ச பட்டை துரோகம். அப்படி வாய் வளர்க்க மாட்டேங்கிறான். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம் பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு அதை திரும்ப பெறலாம் என்று வாக்கு தந்தார்கள், உறுதி தந்தார்கள். இன்னைக்கு வாய் மூடி நிற்கிறார்கள். கொடுத்தது என் மீனவை எல்லை தாண்டி வர்றான். கச்சத்தீவு எனக்கு வச்சு என் கடல் எல்லை அல்லடா. கச்சத்தீவு அவனுக்கு வச்சா அவனுக்கு எல்லை அதிகமா இருக்குல்ல. எப்படி எல்லாத்தையும் இழந்து கொடுமை. எவ்வளவு காலமா ஏமாத்துறது? ஐயா கலைஞர் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும் பாருங்க, கச்சத்தீவை மீட்க போராடுவோம் வரும் பாருங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் வரும். போன தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் வந்தது. அம்மையார் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு. காவிரி நதிநீர் உரிமையா? நீதிமன்றம் போ. காவிரி முல்லை பெரியாற்று உரிமையா? நீதிமன்றம் போ. கச்சத்தீவை மீட்கணுமா? நீதிமன்றம் போ. புடுங்கிறது கடை பாராளுமன்றம். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் என்றால் எதற்காக பாராளுமன்றம்? அதற்கு பல லட்சம் கோடியில தேர்தல், 90 லட்சம் கோடியில எதுக்காக தேர்தல்? என்ன இழப்பினா வரிசையில் என்ன வாக்கு செலுத்தினதுக்கு? என் வாயில வாக்கரிசி போடுறதுக்கா? எதற்காக? கொடுமை. அவன் மிரட்டான்.
அவன் மிரட்டான். ஐயா நரேந்திர மோடி பிரதமர் ஆகும் போது ராஜபக்சே விருந்தினராக கூப்பிட்டா ஒரு 6 மீனவனை விடுதலை செய்யறான். ஒரு பிணை கையாக பிடிச்சு வச்சு ஒரு பெரிய வல்லாதிக்கத்தை, ஒரு பேரரச, ஒரு துணை கண்டத்தை இத்திலிருந்து சுண்டக்கா நாடு மிரட்டுறான். தமிழ்நாட்டை விட 3 மடங்கு சின்னதா இலங்கை. நாங்க இந்த நிலத்திலே 8 கோடி இருக்கோம்டா. அவன் மொத்தமே 1.25 கோடி தான்டா சிங்கள பைய. வெறும் 1.25 கோடி. மிரட்ட இந்த சிறிசேனா வந்தா ஒரு 16 பேர் விடுதலை. இந்த நாட்டின் குடிமக்களை பிணை கைதிகளை பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இந்த நாடு வேடிக்கை காட்டிட்டு நட்பு நாடு, நட்பு நாடு. ஒரு நட்பு நாட்டின் லட்சணம் அது. அழகா இது கேவலம். எல்லாவற்றையும் மாற்றணும், மீட்கணும். காடுகளை வெட்டி ஏற்றுறது யாரு? வனத்துறை அதிகாரிகள் தான் ஏற்றி போறாங்க. காடுகளை போறாங்க. அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தா எங்க குலதெய்வம் வனக்காவலனா இருந்து வீரப்பன். அவன் எங்கள் பயங்கரவாதி. வீரப்பனத்தினிடையே யார் சொல்றது? ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும். அவரை ஒரு குற்றவாளி, அவன் கொள்ளக்காரன், அவன் திருடன்னு சொல்றதுக்கு யோக்கியம் ஒரு தலைவராடா சொல்றா பாப்போம். சொல்லு. காட்டுக்குள்ள இருந்தானே நீங்க நாட்டுக்குள்ள இவ்வளவு சாராயம் காய்ச்சிருக்கீங்களே, நாட்டை ஆள்றவங்க காட்டுக்குள்ள இருந்து அவன் சாராயம் காய்ச்சிருக்கானா இல்ல குடிச்சானா? சொல்லு. பீடி குடிச்சானா, சிகரெட்டு குடிச்சானா, சுருட்டு குடிச்சானா, வெத்தலாக்கு போட்டானா, நாகப்பாவை கடத்தினா, நயன்தாரா நமிதாவை ட்வீட் பண்ணானா? சொல்லு பாப்போம். சொல்லு. என்னடா செஞ்சான்? என்ன செஞ்சான்? கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பொண்ணின் நிழலை கூட தொடரடா. காட்டுக்குள்ள இருந்தவன்டா, அவளை ஒழுக்கமா இருந்தான்டா. ஏன்? என் மாண்புடா, என் மாண்பு. பிறன்மனை நோக்கா பேராண்மை எனது மறை பாடுறா, எனது மறை போதிக்குது, என் நெறி. அதை போலவேடா என் தலைவன். பல லட்சக்கணக்கான பிள்ளைகளா புலிகள் இயக்கத்துல எப்படா என் பிள்ளைகளை என் பெற்றோர் ஒப்படைச்சான்? என் மகன் ஒழுக்கமானவன், என் மகன் தூய்மையானவன் என்ற நம்பிக்கையோட பிள்ளைகளை களத்துல அந்த வீரனுக்காக விட்டாங்க. பாரா என் பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகளை சிங்கள கற்பழிச்சு கொண்டுட்டான். எத்தனை பிள்ளைகளை, எத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கொண்டாடா. 10க்கு 10 பழிக்கு பழி. ஒரு சிங்கள பெண்ணின் தாவணிய ஒரு புலி மரவன் தொட்டான் ஒரு செய்யப்படா பார்ப்போம். காரணம் என்ன? எங்கள் மாண்புடா, என் இனத்தின் பெருமைடாது. அயோக்கிய பேரு எங்களை பயங்கரவாதினும், எங்களை தீவிரவாதினும், எங்களை கொலகாரங்கன்னும் கொள்ளக்காரங்கன்னும் என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி பண பிசாசுகளான இவன் சொல்றான் எங்களை பயங்கரவாதி தீவிரவாதி. அதான் முடிவெடுத்தேன். பிரபாகரன் பயங்கரவாதியா? அவன் என் அண்ணன், அவன் என் இனக்காவலன். வீரப்பன் உனக்கு பயங்கரவாதி திருடானா? அவன் என் வனக்காவலன். போடா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு இப்படிலாம் பேசினா சும்மா நீ உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரொம்ப நல்லது, நன்றி. நான் மானத்தமிழன் வாக்கத்தான் கேட்டு வர்றேன். மானம் கட்டவன்ட்ட ஓட்டு கேட்டா இருப்பான்லையா? இருப்பான்ல. சிவகங்கையில இளையாங்குடியில ஒரு வறண்ட கிராமத்துல அரணியூர்ல ஒரு ஏழை தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்து மானத்தமிழச்சி மாறல பால் குடிச்ச சீமானந்த மாதிரி எத்தனை புலிகள் கிளம்பி நிக்கிறான் பாரு. உலகம் போடுவான். நான் என் வீட்டை வெல்லுவேன், என் பிள்ளைகள் ஒவ்வொருவன் அவன் வீட்டை வெல்லுவான். நாளை மறுநாள் நாட்டை வெல்லுவான். இவன் ஓட்டு போடணும், அதுக்காக கத்துறோம். எங்க நாட்டுக்காக கத்துறோம், உங்க ஓட்டுக்காக இல்லை. இது கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு, கேவலம் விஜயகாந்துக்கே போட்ட ஓட்டு. அது எனக்கு நீங்க போட்டா என்ன போடலைன்னா என்ன? நீங்க உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துடும். இன்னொரு தடவை கலைஞருக்கோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ அருமை பெருமகன் புரட்சியாளர் ஐயா விஜயகாந்துக்கும் நீங்க போட்டீங்கன்னா ஒரு கஷ்டமும் தீராது. ஓட்டு போட்ட உங்க கைக்கு குஷ்டம் தான் போடு. என்ன பேசுறாருன்னு விஜயகாந்த் கேட்டு சொல்லு. சும்மா நான் கோபுறேன் அந்த அம்மா கோபுரலையோ. என் மனைவி கூட ரொம்ப வீரமா சொன்னாங்க. ஆனா அப்படி அங்கங்க கத்தாத நான் ஆடுறா பேச்சு வர விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவேன், நீங்க தான் கோர்த்துக்கணும். போகும்போது கூட்டம் கேட்க போனா ஊசி நூலோட கோர்த்து கேட்டு. இவ்வளவு பெரிய பேரினம் பெருந்தலைவர் காமராஜர், ஐயா ஜீவானந்தம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கக்கன், மேலைகளை கொண்ட தேசமடா. தோழர் ஜிங்காரவேலரும்
எண்ணற்ற புரட்சியாளர் இருந்த நிலைமடா இது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவு பெரிய கல்வியாளன் அறிஞன் பேரறிஞன் பிறந்த இனமடா. இந்த இனத்தை உலகம் பார்த்து மிரண்டு போயிட்டு. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று உலகத்திற்கு உயர்த்தி காட்டுறான்டா என் உடன் பிறந்தான் என் அண்ணன் பிரபாகரன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தமிழன்னா மடிவான கூலின ஆங்கில அகராதியில் எழுதிருக்கடா. இன்னைக்கு தமிழன்னா மான புலின்னு மாற்றி காட்டினாண்டா என் அண்ணன். இந்த நாட்டில் இந்த இனத்துல பெருமைமிக்க இனத்துல பிறந்து நீ விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக்கினீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஓ இவர் யாரு, இவர் எதிர்கட்சி தலைவர் தமிழர்களுக்கு. அப்படியா, தமிழர்களை பற்றி என்ன நினைப்பான்னு யோசிப்பாரு. நீ தரையில மண் சோறு தின்னுட்டு இருக்க, தட்டுல சாப்பிடும் போதே நோய் வருங்கிறான், இலையில சாப்பிட்டாலே இல்லாத நோய் வரும், தரையில சோறை போட்டு தின்னுருக்கேன். அங்கதான் நான் போன வாரம் எச்சி தூக்கிட்டு போனேன், அதுல நீங்க எங்கேயும் போட்டு தின்னுட்டு இருக்கிற. அதான் அங்கிருந்து பார்ப்பான்ல இந்த காணொலி போகுது, அப்படியே மொட்டை அடிக்கிறதும் விழா குத்துறதும் காவடி தூக்குறதும் பால்காடி தூக்குறதும். அவன் என்ன பண்ணா யாரும் ஆங் சாங் சூக்கி விடுதலை ஆகுறாங்களான்னு அவன் சோறை போடும்போது பார்க்குறான் அமெரிக்கா சீனா ரஷ்யாலாம். ஓ இவன் தான் நாகரிகமா இன்னும் ஆதிவாசி மாதிரி இருக்கான், இவன் ஊருக்கு முதலீடு செய்ய போகும், ஒன்றும் கேட்க மாட்டான். எவ்வளவு பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரன், எவ்வளவு பெரிய நாகரிகமான இனத்தின் மக்கள். நாம வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம், ஆனா நாம வாடகை வீட்டில் குடியேறணும், அது வேற. வந்தவனையெல்லாம் வாழ வச்சதுல என்ன சிக்கல்? ஒரு சிக்கல் இல்லை, ஆனா ஆள வச்சதுல அவ்வளவு சிக்கல். திட்டமிட்டு அழிச்சா உன் தாய்மொழியை, உன் வரலாற்று சுவடுகளை மூடணும். நீ பூலித்தவனை படிச்சா, நீ தீரன் சின்னமலையை படிச்சா, நீ வேலுநாச்சியார் உன் அப்பத்தாவை பற்றி படிச்சா, நீ மருதுவாண்டியர் என்ற ஒரு மான தமிழ் மறவர்கள் அவன் உன் பாட்டனை பற்றி படிச்சா, உன்னுடைய இலக்கிய வரலாற்று பெருமைகளை நீ படிச்சா நீ உயர்ந்துருவ, நிமிர்ந்துருவ. தமிழனிடத்துல தாய்மொழி இருக்கிற வரை அவன் தமிழனா இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் நிலத்தை ஆள முடியாது. எனவே தேவேந்திரன் தேவரையும் பிளக்கணும், பறையரையும் படையாட்சியும் பிளந்து விடணும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்ல, பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லைன்னு ஆக்கணும். தேவர் ஓட்டு தேவேந்திரனுக்கு இல்ல, தேவேந்திர வாக்கு தேவருக்கு இல்லைன்னு ஆக்கணும். இந்துவா இருக்கிற தமிழனுக்கு இஸ்லாமிய ஓட்டு போடக்கூடாது, இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து போடக்கூடாது, ரெண்டு பேரும் அடிச்சிடணும். அப்பதான் தமிழன் அல்லாதவன் காலை ஆட்டிக்கிட்டு ஆளலாம். இதான் இங்க நடந்தது, நடக்க இருக்குது. அதை தடுக்கத்தான் நாம் தமிழர் என்கிற கட்சி அது முன்னெடுத்த புரட்சி. உனக்கு சான்று வேணுமா? சான்று வேணுமா? பெருத்த சமூகம் வன்னியரும் பறையரும் வட மாவட்டத்தில் ரெண்டு பேரும். ஒரு தொகுதினா 48 விழுக்காடு பறையர், 58 விழுக்காடு படையாச்சு. இன்னொரு தொகுதியில் 52 விழுக்காடு பறையர், 48 விழுக்காடு படையாச்சு. ரெண்டு பேரை விட்டா தமிழனே தமிழ்நாடு இல்லைங்க. ஆனா ஏண்டா இல்ல, நம்ம ஏன் இல்ல? வட மாவட்டத்தில் விஜயகாந்த் ஜெயலலிதா அதிக வாக்கு பெற்று வரல. காரணம் என்ன? காரணம் என்ன? நான் செத்தாலும் சரி படையாட்சி வாழ்ந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் நினைக்கிறான் நான் வென்றால் தோற்றாலும் சரி பறைய வென்றக்கூடாதுன்னு நினைக்கிறான். முடிஞ்சிரா கதை, விஜயகாந்த் வென்றுட்டான். இதான் நடந்தது, இதான் நடந்தது. மாற்றம்டா. பொது தொகுதியில் ஆதித்தமிழருக்கு சீட்டு, வன்னியர் மாவட்ட செயலாளர், வன்னியருக்கு சீட்டு, ஆதித்தமிழர் மாவட்ட செயலாளர். ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியாதுன்னு நீ நினைச்ச. நிக்கிறா ஒரே தளத்துல தமிழ் பிள்ளைகளா வா. நான் சொல்றேன், தாழ்த்தப்பட்டவன் நினைச்சா நீ ஓட்டு போடாது, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. தமிழன்னு நினைச்சா போடு, ஏன்னா போடாத நீ வச்சுக்க, போடாத வச்சுக்க. எத்தனை நாளைக்கு நீ போடாம இருப்ப? எங்களை விட்டா நாதியே இருக்காது உனக்கு, இந்த இனத்துக்கு நாதியே இருக்காது. என்ன செய்ய முடியும்? எந்த கசாயம் இனிக்குது? கசப்பாத்தான் இருக்கு. முதல்ல என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு மாற்றத்தை யார் செய்வா? எத்தனை காலத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்க? முடிதிருக்கிறவனுக்கு, துணிவு இருக்கிறவன் தமிழனுக்கு, உன் சொந்தக்காரனுக்கு இங்க அரசியல் இருக்கா? இங்க இருக்கா? காலங்காலமா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சவனுக்கு அவனுக்கு அரசியல் இருக்கா? இல்ல. அப்ப என்ன வழி? என்ன வழி? கால் உறுதியா இல்லாம உடல் இவ்வளவு வலுவா இருந்து என்ன பயன்? அப்போ ஒரு தேசிய எழுச்சி என்றால் அடக்கப்பட்டு அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆதி தமிழ் குடிகள் மேலே எழுகிற போதுதான் தமிழ் தேசியம் எழுச்சி. அதை புரிந்து கொள்ளுங்க. இதுக்காகத்தான் உங்க பிள்ளைங்க உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் வெங்காயத்துக்கும் வெண்டைக்காய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற இனமாக இல்லாமல் இவற்றையெல்லாம் பிற சமூகங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு தேசியத்தின் மக்களாக மாற்ற வேண்டும் என்கிற பெருந்தவிப்பில் தான் இந்த பிள்ளைகள் இந்த கட்சியை தொடங்கி இப்படி கத்தி கத்தி நெஞ்சு வெடிக்க
கத்திவார் மூச்சை பேச்சாக்கி கத்திட்டு கிடக்கு. அதனாலதான் இந்த வேலையை செய்யும். இவர்கள் எல்லாம் என் இனச்சாவை சகித்துக் கொண்டவர். காங்கிரஸ் போற நடத்துச்சு ஈழத்துல. அந்த 2 ஆண்டுகள்ல எவ்வளவு கதறணும் இந்த மண்ணில். எதிர்கட்சி, வலுவான எதிர்கட்சி பாரதிய ஜனதா, ஒரு வார்த்தை கேட்கலையே. பக்கத்துல இப்படி ஒரு நாட்டுக்குள்ள அந்த பிஞ்சு குழந்தைகளை, அந்த மக்களுக்கு கொண்டு குவிக்கிறான் சிங்களன். நீ கூட நின்று உதவிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. போற நடத்தும் போது அந்த ஆட்சியை தாங்கி பிடித்து இருந்த பெருமக்கள் நமது ஐயா கலைஞர் ஐயா, அவர் கூட இருந்த எல்லாரும் ஒருத்தர் கேட்கலையே. அவர்கிட்ட என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு இந்த பதவி அனுமதிக்கணுமாடா சி என்று இறங்கி வரலையே. வலுவான எதிர்கட்சியா இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா, போராடி நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தா கண்டுகொள்ளவே இல்லையே. அன்னைக்கு முடிவெடுத்தோம். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேசிய கட்சிகள், திராவிட கட்சி, திமுக, அதிமுக, இது நாளுக்கும் மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்று முடிவெடுத்தோம். ஒரு அடிமை தேசியனத்தின் உரிமைக்காக ஒரு புரட்சி, ஒரு போர். இந்த தேர்தல் மற்றவர்களுக்கு தேர்தல், எங்களுக்கு சண்டை, போர், புரட்சி. நாங்கள் இயங்க வேண்டியது துவக்கல்ல, வலிமை மிக்க எங்கள் வாக்கு. அதை தூக்குறோம். எளிய மக்கள் உங்கள் பிள்ளைகள். இங்க தலைவர் என்றும் தொண்டன் என்று அவன் இல்ல, அண்ணன் என்றும் தம்பி என்றும் சித்தப்பா என்றும் பெரியப்பா என்றும் உங்கள் பிள்ளைகளாகத்தான் வரும். உங்களுக்கு உழைக்க நாம் தமிழர் கட்சி என்பது பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, தமிழன் என்கிற இனத்திற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறத்தின் வழி நின்று இந்த அரசியலை கட்டி எழுப்பணும். அறத்தின் வழி என்ன வழி? நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும், ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி பன்னி யானை புலி கரடி எல்லாவற்றுக்கும், மரம் செடி கொடி எல்லாவற்றுக்குமே வந்து அரசியல் கட்சி அனைத்து மக்களுக்கும். மலையாளி வரலாமா? வரலாம். உம்மன் சாண்டியே சொல்றார். அவன் துடிக்கிறான், பல ஆண்டுகளா விட்டுட்டான். அவன் மண்ணை அவன் ஆளணும். தமிழ் தேசிய மக்கள் துடிக்கிறாங்க, ஒரு வெகுண்டெழுந்து வர்றாங்க. அவன் கேட்பது சரியானது என்று சொல்றான். நான் பெரிதும் மதிக்கிறேன் ஐயா உம்மன் சாண்டி. இந்த கருத்து நடிகர் சங்கம், தமிழ்நாடு நடிகர் சங்கம், திரைப்பட நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்றம் நாங்கள் வரணும். அந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சு ஐயா ரஜினிகாந்துக்கு புரியுது. ஆமா, அது தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் மாற்றணும். சிலர் மாற்றல, அது அப்படியே இருக்க போறது இல்லை. இன்னும் 4 வருஷம் இருக்குமா, இன்னும் 3 வருஷம் இருக்குமா, ஒரு நாள் அதுவே மாறும். நாங்க மாற்றுவோம், அவ்வளவுதானே. நாங்க காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் இல்லை, எமக்கான காலத்தை உருவாக்குவோம். நாங்களே உருவாக்குவோம். எல்லாம் பேசுவான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால். நான் அதெல்லாம் சொல்றேன், வர்றோம், செய்யறோம். நாங்கள் வந்தால், போனால், நின்னால், படுத்தால் அதெல்லாம் கிடையாது. வர்றோம், செய்யறோம். மாற்றம் என்பது சொல்லல, செயல். செய்யறோம். என்ன கேட்கிறான், நீ 210 நாளையும் தனிச்சு நிற்பியா? ஆளுங்கட்சியோட அம்மாவோட போறியா? அம்மாவோட குட்டி வச்சிருவியா? ஊழலை ஒருத்தர் கேட்டாரு, நீ யாரோட குட்டி எடுக்கணும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சொல்லுங்க. அப்படின்னா முடியாதுங்க, போங்க, அதான் தனியா நிற்கிறேன். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பணம் இருக்கிறவனுக்கு வாழணும்னு தோணும்டா, பணம் இல்லாம பைசா இருக்கவனுக்கு தாங்க போராடணும்னு தோணும். அதனாலதான் பணம் இல்லாதவனுக்கா பார்த்து தேர்தலில் நிற்க இடம் கொடுக்குறோம். பணம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? நல்லா கார் வாங்கணும், பெரிய நட்சத்திர விடுதியில் அறைய போடணும், நல்லா சரக்கு வாங்கி அடிக்கணும், மல்லான்னு படுக்கணும், இதெல்லாம் தோணும் அவனுக்கு. வாழணும்னு தோணும். ஆனால் பணம் இல்லாத பயிற்சி கிடக்கிறவனுக்கு என்ன தோணும்? போராடணும்னு தோணும். அதனாலதான் பசித்தவனுக்கு வேலை. இங்கே 234 இடத்துல தனிச்சு போட்டி, 50 தொகுதிகளுக்கு மேல பெண்களுக்கு வாய்ப்பு. பெண்களுக்கு எல்லாம் பெண்கள்லாம் எனக்கு சேர்ந்து எல்லா தாய்மாரையும் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி எனக்கு ஓட்டு போட்டு வெள்ள விட்டுவாங்கன்னு நான் நினைச்சில்ல. என் கடமை, சமூக கடமை நான் செய்கிறேன். பொது தொகுதியில தேவேந்திரருக்கு, பொது தொகுதியில ஆதித்தமிழருக்கு இடம். ஏன்? என் கடமை, சமூக கடமை. மாற்றத்தை நினைக்கிறேன், செய்கிறேன், விரும்புறேன், செய்கிறேன். திருநங்கைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா சீமான் திருநங்கையெல்லாம் வந்து எனக்கு தேர்தல் வேலை செஞ்சு வெள்ள வச்சுருவாங்கன்னா என் கடமை, சமூக கடமை, எனக்கு பொறுப்பு இருக்கு, செய்கிறேன். முடி திருத்துற ஒரு தம்பிக்கு சீட்டு, அவனுக்கு இடம் நிற்கிறேன். அண்ணே, இந்த ஊர்லேயே நம்ம ஒரு வீடு தானே இருக்கோம், மற்ற சமூகங்கள் தானே நிறைய இருக்குண்ணே, அதனால தான் நீங்கள் இல்லைங்கண்ணே.
அண்ணன் ஓட்டு போடலைன்னா நீ மேடையில் சொல்லு, உங்க அப்பாவுக்கு நீயே முடி வெட்டிக்க, அவங்க உனக்கு உங்க அப்பா வெட்டட்டும், உன் பிள்ளைக்கு நீங்க எதுவும் சேர்ந்து வெட்டிக்கிறீங்கன்னா நீ இளம் தலைவர் வராது முடிச்சு. ஏண்டா உனக்கு மண்டை வெட்டி ஒன்று ஓட்ட மட்டும் போட மாட்டியாடா? போட மாட்டியா? என்ன நீ மாற்றத்தை மாற்று அரசியல் கொண்டாடுறா ஓடனான்னு அர்த்தம். நில்லு. யாராருக்கா போட்ட ஓட்ட ஒரு தடவை உன் பிள்ளைக்கு போட்டு பாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வந்தவன் போனவனுக்குலாம் போட்டேன், நாய் நரிக்கெல்லாம் போட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல. மாற்றத்தை உருவாக்குவோம், வரும் நம்ம செஞ்சு பார்ப்போம். நம்ம நீளம், நம்ம ஆத்தாளக்க, நம்ம அக்கா தங்கச்சி, நமக்கு போடாம யாருக்கு போட போறாங்க? காசு இருந்தா தான் அரசியல் செய்ய முடியும்னா அப்ப அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்ட தான் நாடு இருக்கும். பணக்கார நாடா நாட்டாளுமா? அப்ப பண்ணையார் ஆட்சி தானே இருக்கும். மக்களாட்சி எங்க வரும்? பணநாயகம் தானே இருக்கும். ஜனநாயகம் எங்க இருக்கும்? அதை மாத்தணும். ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலையை ஆக்கிடுவேன் நான் சொன்னதுக்கு என்னை எங்க ஒரு ஆட்டுக்காரன் எங்க ஒரு மாட்டுக்காரன் என்னென்னமோ பேசலாம். அவனே இயற்கை வேளாண்மை தான் சிறந்ததுன்னா, ஆடு மாடும் ஜானியும் புழுக்கையும் போட்டா தானே இயற்கை உரம் கிடைக்கும். அப்புறம் அதை மேய்க்காம என்ன பண்ணுவ? அதை மேய்க்காம என்ன பண்ணுவ? ஒரு ஆடு 20,000 விற்குது, என்னைய கூட 20,000 வாங்க வேணான்னு தெரியாது. ஒரு ஆடு பால் குடிக்காத எத்தனை பேர் இருக்க? கறி திங்காத எத்தனை பேர்? முட்டை திங்காத எத்தனை பேர்? கீரை திங்காதவன், பருப்பு திங்காதவன், சோறு திங்காதவன், இதெல்லாம் என்கிட்ட தானே இருக்கு. என் ஆத்தால போய் விழுகிற அந்த நிலத்துல தானே இருக்கு. மாடு நான் மேய்ச்சா தானே உனக்கு பால், நான் மேய்ச்சா தானே உனக்கு வெண்ணெய், உனக்கு நெய் எல்லாம். உனக்கு எப்படி வரும் முட்டை? முட்டை எப்படி வரும்? நாங்க கோழி வளர்க்கணும், வளர்க்கதே வளர்க்கறது யாரப்போ? அங்கதான் பொருளாதாரம் இருக்கு. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காம ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் எப்படி வளர்த்தெடுப்ப? எப்படி வளர்த்தெடுப்ப? நீ கவனம் செலுத்தணும் நகர்ப்புற வளர்ச்சி. ஹைடெக் சிட்டிங்கிற ஹைடெக் வில்லேஜ் வருதா? டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, டிஜிட்டல் வில்லேஜ் உண்டா? மெட்ரோ ட்ரெயின்ங்கிறீங்க, மோனோ ட்ரெயின்ங்கிறீங்க. என் ஊர்ல சைக்கிளே ஓடலையே, அங்க வருதா? வருதா? ஏன் நகர்ப்புறங்கள்ல பிரிங்கி வழியுது, வீங்குதே? ஏன்? மக்கள் நெருக்கமா இருக்காங்க. அரை அங்கலத்துக்கு அப்படியே அரை மணி நேரம் நகர்ந்து வாகனங்கள் போகுது. காரணம் என்ன? கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு. இது 3 நகர்ப்புறத்தில் தான் இருக்குன்னு அங்க கிராமத்தை ஒட்டிய மக்கள் ஊடி வரலாம், குவியலாம். இதை எப்படி தடுப்ப? தூக்குடா அங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு. நீ அங்கே உனக்க கொண்டாரு. அதான்டா மாற்றம். அவனுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்ப? ஆடு மாடு மேய்த்தல அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். இப்போ 2000 ஆடு மேய், மாசம் 20,000 சம்பளம். ஆடு எனக்கு கறி தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. அவமானம் அல்ல? ஆந்திராவில இருந்து கறி வருது. உப்பு எங்கிருந்து, பருப்பு எங்கிருந்து வருது, வெங்காயம் எங்கிருந்து வருது. அப்புறம் விளைநிலத்தை விட்டு வெளியேறிட்டான் என் பிள்ளை. வேளாண்மை செய்து துபாயில போய் ஒட்டகம் வச்சா துபாய் மாப்பிள்ளைன்னு பொண்ணு கொடுக்குறான். சொந்த ஊர்ல 10 பேருக்கு வச்சு விழுதா மாப்பிள்ளை விவசாயம் பார்க்கிறாரு, அதனால பொண்ணு கொடுக்குறது. நீ எழுதி வச்சுக்க, இன்னும் 10 ஆண்டுகள்ல வேளாண்மை செய்யறவன் காலில் எல்லா பயிலும் விழுந்து கும்பிடுற நிலைக்கு இந்த நாட்டை உருவாக்கினா பார்த்து மாற்றம்டா. ஆசிரியர் 20 ஆண்டு 30 ஆண்டு வேலை செஞ்சு ஓய்வு பெற்றா அவர் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், பென்ஷன். 30 ஆண்டு வேளாண்மை செஞ்சிருக்காரு, வேளாண் பெருங்குடியோன் விருது கொடுத்து, அப்பா நீங்க ஓய்வு வருங்க, உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன், ஊக்கத்தொகை போங்க. அவன் இல்லைன்னா பட்டி எடுத்து செத்து போயிருவியே. ஒரு விவசாயி தற்கொலை செய்யறாங்கிறது செய்தியா படிக்கிற, நாளைக்கு நீ பட்டி எடுத்து சாக போறாங்கிறது எச்சரிக்கை பண்ணி அடிக்கிறான். அதான் உண்மை. இன்னும் 5 ஆண்டுகள் உனக்கு குடிக்க தண்ணி இருக்காது. நம்ம தாத்தனும் பாட்டனும் ஆறுல ஏறி அள்ளி குடிச்சான், சுனையிலையும் அருவிலையும் குடிச்சான். அப்புறம் நம்ம அப்பா ஆத்தா கிணத்துல குடிச்சான், அப்புறம் நாம குழாயில குடிச்சோம், இப்ப போத்தல குடிக்கிறோம். நம்ம புள்ள அவரா குறவடியை கடிச்சு குடிக்கும். என்ன இருக்கு தண்ணீங்க? என்ன இருக்கு உனக்கு? யாருக்க காப்பாற்றி வைக்க போறது சொல்லு பாப்போம். இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் ஐயா கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா வெட்டின ஏரி எத்தனை, குளம் எத்தனை, குட்டை எத்தனை, மட்டை எத்தனை, யாராவது சொல்லு பாப்போம். ஆனா தூத்தது, ஆக்கிரமிச்சது, வித்தது, அது சொல்லட்டுமா? எல்லாத்தையும் முடிச்சுட்டான். நீ முடிச்சுட்டா பிழைப்ப, இல்லைன்னா கதை முடிஞ்சு. தமிழன் உனக்கு வயிற்று பசி இருக்கணும். வயிற்று பசி இருக்கிறவர் தான் நீ கையேந்துவ. அதனால உன்னை வறுமையிலே வச்சுட்டான். வறுமையில நீ இருக்கிறதுனால அதை ஒட்டி உனக்கு அறியாமை இருக்கு. அறியாமை இருக்கிறதுனால உனக்கு அடிமைத்தனம் தானா வருது. இதை நல்லா கவனிச்சுக்க. ஆனால் மூளை பசி எடுத்துடக்கூடாதுன்னு அவன் தெளிவா இருக்கான். அதனால உன் மூளை எப்பவும் சாராயத்துல ஊற வச்சுட்டே இருக்கான். நீ நல்லா கவனிச்சுக்க.
நீ நீ அறிவு பசி எடுத்துச்சுன்னா ஓடுவ, தேடி போய் படிப்ப. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும். நீ அறிவு பசி வந்து போனீங்கன்னா படிப்ப, சிந்திப்ப, சிந்திச்சா நிறைய உனக்கு கேள்வி வரும். கேள்வி வந்தீங்கன்னா சொல்றதுக்கு வந்து பதில் இல்லை. அதனால என்ன பண்றது, தண்ணியை போட விட்டுறது. தண்ணியை போட்டா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், விடுப்பா தெரிதாப்பான்னு போயிட்டு போவான். அதான் ஒரு தம்பி எழுதுறானே, அண்ணன் குடிச்சா நாம தள்ளாடுறான், குடிக்கலன்னா கவர்மெண்ட் தள்ளாடி இருந்தான், அரசாங்கம் தள்ளாடி. நீ குடிக்க போகும்போது வண்டியில போகலாம், குடிச்சுட்டு வண்டி ஓட்டி வரக்கூடாது. வண்டியை வச்சுட்டு பூட்டிட்டு சாவி வச்சுட்டு உருண்டிட்டே தான் வரணும். நீ இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, குடிக்க போகும்போது வண்டியில போகலாம். நீ நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வரக்கூடாது. நான் என்ன சொல்ற, ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்துறேன், அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள விடு, குடிச்சிட்டு வந்தோன்னா வீட்டில் ஒன்று இறக்கி விட்டு. அவன் தான் சொல்றாங்க, நட்டத்தில் ஓடுற பால் பாக்கெட்டை டோர் டெலிவரி பண்ற, வீட்டில் உணவு கொடுக்குற, லாபத்தை ஓடுற குவார்டர் ஆப்ப வீட்டில் உணவு தர மாட்டியா? நான் போன் அடிச்சு விடுவேன், ஐயா எனக்கு ஒரு ஆஃபர், அம்மா குவார்டர் அம்மா ஆஃபர். எல்லாம் அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா காப்பீடு, அம்மா தண்ணீர் எல்லாம் வரும்போது அம்மா ஆஃபு, அம்மா குவார்டர்னு ஒன்று வச்சு விட வேண்டியதானே. அம்மா ஊழல், அம்மா லஞ்சம். ஏன்னா தமிழ்நாடே எடுத்துருங்கடா, அம்மா நாடு போட்டு விட்டு போட. அவர் ஐயா வரட்டும், ஐயா வரட்டும், ஐயா நாடு. அவருக்கு நாடு இல்லை, ஐயாவோட வீடு தான் தமிழ்நாடு. போ ஒன்றுக்கு போ. ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். என்ன வச்சிருக்கேன் அவனுக்கு, என்ன வச்சிருக்கேன்? தண்ணி வச்சிருக்கேன். அவன் கிணத்துல தண்ணி இருக்க தம்பி, 400 அடி போனடா, புஷ்னு காத்தாண்டா வருது, நீ அது வராது போ, முடிஞ்சு. சிந்திக்கணும். கடைசி நிமிடத்தில் நின்றுகிட்டு இருக்கிறான், கதையை முடிச்சு விட்டுருவான். அங்க பாரு, போராடுறவனை அடிக்கிறான், போராடுறவனை ஆத்துமணல் அல்லாதேன்னு, என் வளங்களை சுரண்டாதேன்னு போராடுற மக்களை அடிச்சு சிறைப்படுத்துறான். சாராய கடைய மூடு என்று போராடுகிற மக்களை அடிச்சு சிறைப்படுத்துறான். அன்னைக்கு சாராயம் காய்ச்சினவனை சிறைப்படுத்துறான், இன்னைக்கு சாராயம் காய்க்காதீங்கன்னு சொல்றவனை சிறைப்படுத்துறான். எவ்வளவு வரலாற்று பெரிய புரட்சி மாற்றம்னு நீ பார்த்துக்க. கொக்கோ கோலாக்காரன் வந்து அங்க உறிஞ்சிறான், இந்த பெப்சி கம்பெனிக்காரன் தாமிரபரணி ஆற்ற, அதை போராடுறவனோட தடியடி நடத்தி மண்டை உடைச்சு விடுறான். ரத்தம் சொட்ட சொட்ட போயிட்டு இருக்கான், வண்டியில் ஏறான். என் சொந்த மண்ணை ரத்தத்தை வளத்தை உறிஞ்சிறானேன்னு நான் போராடினான். தடியடி நடத்தி காவல்துறை தடுக்குதுன்னா இந்த அதிகாரம் யாருக்கானது? நாட்டு மக்களுக்கானது இல்ல, பெரும் முதலாளிகளுக்கானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிள்ளையை தவிர, உன் உடன் பிறந்தானே தவிர, உன் பேரனை தவிர எவனாக்கவே அவனுக்கு சொல்லுவான். சொல்ல போறானா? திமுக யாருன்னா அம்மாவை திட்டம், அம்மையார் ஜெயலலிதாவை திட்டம். அதிமுக யாருன்னா ஐயா கலைஞரே ஒரு குடும்பத்தையும் திட்டம். வேற என்னடா ரெண்டு கட்சிக்கும் கொள்கையை கண்ட? நீ என்ன கொள்கையை கண்ட? 50 ஆண்டுகளா ஒரு இளவும் கொள்கை இல்லை. கொள்கை என்ன? மக்களின் நலத்தை வளத்தை சுரண்டி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியிலே இருப்பது. இதை தவிர வேற கொள்கை ஏதாவது சொல்ல பார்ப்போம். யாரு செய்வாக்கிறையா? இனி எவரையும் நம்பி பயன் இல்லை. நான் முடிவெடுத்தேன், என் சோரை நான் தான் அள்ளி சாப்பிடுவேன், என் மூச்சு காற்றை நான் தான் சுவாசிக்கிறேன். எனக்கு பதிலாக நீ மூச்சு விட்டு நான் வாழ முடியாது, செத்து போயிருவேன். என் உரிமையை நான் தான் போராடி பெறுவேன், எனக்கான அரசியலை நானே தீர்மானிப்பேன். அந்த முடிவோட நான் வந்தேன். ஒவ்வொரு தமிழ் மகனும் அப்படி வரணும், வந்தா தான் இந்த இனம் வாழும். இல்லைன்னா இது யாரோ ஒருத்த வேலையை நினைச்சா உன்னை எடுத்து புதைக்க கூட ஆளாது, நீ அனாதை செத்து கிடப்ப பார்த்துக்க. நான் சொல்லிட்டேன், இது ஒவ்வொருத்தருடைய வேலை. இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடமை கையடிக்கப்பட்ட கால கடமை, ஒரு வரலாற்று பெரும் பணி. அதை புரிந்து கொண்டு எனது அன்பு மக்கள் இந்த தேர்தலை எதிர்நோக்கணும். இந்த தேர்தல் நான் முன்பே சொன்னது போல மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர், சண்டை, புரட்சி. நீண்ட நெடு காலமாக இந்த மண்ணின் வளத்தை சுரண்டி பண்பாட்டை, மொழிய, கலை, கலாச்சாரத்தை அழித்து சிதைச்சிருக்கிற 2 பெரும் திராவிட பூதங்களை ஒரே பாய்ச்சலில் தூக்கி வீசுகிற ஒரு புரட்சி, ஒரு போர். இந்த போர்க்களத்தில் தளபதிகளாக திருச்சி மாவட்டத்தில் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, திருச்சிராப்பள்ளி தொகுதியின் திருச்சி மாவட்டத்தினுடைய திருச்சி தொகுதியினுடைய வேட்பாளராக வழக்கறிஞரின் தம்பி ரா பிரபு அவர்களை அறிவித்தார். மாநகர வேட்பாளர், திருச்சி மாநகர வேட்பாளர், திருச்சிராப்பள்ளி மேற்கு மாநகர வேட்பாளராக ஒரு மதிப்பிற்குரிய ஐயா சேது மனோகரன் அவர்களை, திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் அன்பிற்கினிய தம்பி சோழ சூரன் அவர்களை நிறுத்துகிறேன்.
திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அன்பிற்கினிய தம்பி கமல் அவர்களை அறிவிக்கிறேன். அன்பு சொந்தங்கள், மணப்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக என் பாசத்திற்குரிய தம்பி மு அருணகிரி அவர்களை அறிவிக்கிறேன். அன்பு மக்கள், மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இரா மணிகண்டன் அவர்களை அறிவிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, முசிறி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு இளவல் ஆசை தம்பி அவர்களை அறிவிக்கிறேன். அன்பு மக்கள், லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி சம்பத் அவர்களை அறிவிக்கிறேன். அன்பு மக்கள், துறையூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பிற்குரிய தங்கை திருமதி சத்யா அவர்களை நிறுத்துகிறேன். அன்பு மக்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எமக்கு தந்து எளிய மக்கள் உங்கள் பிள்ளைகளை வலிமைமிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற இழிவான நிலையை துடைத்து எறியுங்கள். இதுவரை இந்த நிலத்தில் ஆக்கிரமித்திருந்த தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர வலிமைமிக்க உங்கள் வாக்குகளை எமக்கு தந்து என் அன்பு பெற்றோர்களே, என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கும் என் உடன் பிறந்தார்களே, எமக்கு தந்து எமை வலிமைமிக்க ஒரு அரசியல் பேரியக்கமாக மாற்றுங்கள். மான தமிழ் மாற்ற அரசியலுக்காக வாக்களியுங்கள். மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். நமது வாக்கு நம்மையாளவா, நமது வாக்கு நாமையாளவா என்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.